அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகைகளே, அல் அதது வல் மஅதூத் என்ற நூலின் பாடங்களை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் தர்சுர் ராபி' 4வது பாடத்தில் 1 முதல் 10 வரை இருக்கும் எண்களை அரபு மொழியில் எவ்வாறு எழுத வேண்டும், சொல்ல வேண்டும் என்பது பற்றிய விளக்கத்தை பார்த்தோம். அதில் 1 முதல் 10 வரை உள்ள எண்களை எழுத்துருவில் எழுதுகின்ற போது அதற்கு ஆண்பால் வடிவமும் பெண்பால் வடிவமும் இருக்கிறது. இதை நாம் கவனித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை விளக்கியிருக்கிறோம். அதோடு இந்த ஆண்பால் பெண்பால் வடிவம் எப்பொழுது மிகச் சரியாக கவனிக்கப்படும் என்றால், எண்களையும் எண்ணப்படும் பொருள்களையும் இணைத்து எழுதுகின்ற போதுதான் எங்கே ஆண்பால் வர வேண்டுமோ, ஆண்பால் வடிவத்தில் எண்கள் வர வேண்டுமோ அங்கு ஆண்பால் வடிவத்தில் கட்டாயம் எழுத வேண்டும், சொல்ல வேண்டும். அதே போன்று எங்கே பெண்பால் வடிவத்தில் எழுதவும் சொல்லவும் வேண்டுமோ அங்கே எழுதவும் சொல்லவும் கண்டிப்பாக வேண்டும். வெறும் எண்களை மட்டும் சொல்லுகின்ற போது அது ஆண்பால் வடிவத்திலும் சொல்லலாம், பெண்பால் வடிவத்திலும் சொல்லலாம், ரெண்டையும் கலந்து சொல்லலாம். அதை பற்றி எந்த விதமான விஷயங்களும் இல்லை என்பது பற்றிய விளக்கங்களையும் உங்களுக்கு நாம் நேற்றைய பாடத்திலே சொல்லி காமித்தோம். இன்றைய தினம் அத்தர்சுல் ஹாமிஸ் 5வது பாடம் 11 19 வரை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். 20 வரை அல்ல, 11 19 வரை உள்ள எண்களை அரபு மொழியில் எழுத்துருவில் எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை பற்றிய விளக்கத்தை தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். இதில் முதலாவதாக நாம் நேற்று 1 10 வரைக்கும் பார்த்த அந்த எண்களில் எவ்வாறு ஆண்பால் எழுத்துருவம் என்று இருக்கிறதோ, அது மாதிரி பெண்பால் எழுத்துருவம் என்று இருக்கிறதோ, அதே மாதிரி தான் 11 19 வரை இருக்கக்கூடிய எண்களை நாம் எழுதுகின்ற போதும் ஆண்பால் எழுத்துருவம் பெண்பால் எழுத்துருவம் என்பதாக தனித்தனியாக என்ன செய்யும் இருக்கும். முதலாவதாக 11 என்ற எண்ணை அரபியில் ஆண்பால் வடிவத்தில் எழுதுவதாக இருந்தால் அல்லது சொல்வதாக இருந்தால் அஹத அஷர என்று சொல்ல வேண்டும். இதையே பெண்பால் வடிவத்தில் சொல்வதாக இருந்தால் இஹ்தா அஷ்ரத என்று என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். அதே இது 12 என்ற எண்ணை ஆண்பால் வடிவத்தில் சொல்வதாக இருந்தால் இஸ்னா அஷர என்றும், அதே பெண்பால் வடிவத்தில் சொல்லுகின்ற போது இஸ்னதா அஷ்ரத என்று என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த 11 12 11 முதல் 19 வரை இருக்கக்கூடிய எண்களை அதை நாம் எழுத்துருவில் எழுதுகின்ற பொழுது அதில் 2 பகுதிகள் இருக்கிறது. ஒன்று 10 என்ற ஒரு பகுதி, இன்னொன்று 1 2 3 என்று அந்த 9 வரை இருக்கக்கூடிய பகுதி. இதில் 11 மற்றும் 12 இந்த 2 எண்களை நாம் எழுத்துருவில் எழுதுகின்ற போது அதனுடைய 2 பகுதியுமே, 10 என்ற பகுதியும் 1 என்ற பகுதியும், 2 பகுதியுமே ஆண்பால் என்றால் ஆண்பால் வடிவத்திலே இருக்கும், பெண்பால் என்றால் பெண்பால் வடிவத்திலே இருக்கும். இப்போ 11 நாம் எப்படி சொல்கிறோம்? அஹத அஷர. அஹத என்பதும் ஆண்பால் வடிவம், அஷர என்பதும் ஆண்பால் வடிவம். அப்போ அதனுடைய 2 பகுதியுமே ஆண்பால் வடிவத்தில் தான் இருக்கும். இதே இது பெண்பால் வடிவத்தில் சொல்லுகின்ற பொழுது இஹ்தா அஷ்ரத. அஷ்ரத என்ற அந்த 10 என்பதும் பெண்பால் வடிவத்தில் தான் இருக்கும், இஹ்தா என்பதும் அது பெண்பால் வடிவத்தில் தான் இருக்கும். அதே இது 12 என்பதை நாம் ஆண்பால் வடிவத்தில் சொல்லுகின்ற பொழுது இஸ்னா அஷர. இஸ்னா என்ற அந்த 1 பகுதியும் ஆண்பால் வடிவத்தில் தான் இருக்கும், அஷர என்பதும் ஆண்பால் வடிவத்தில் தான் இருக்கும். அதே பெண்பால் வடிவத்தில் சொல்லுகின்ற பொழுது இஸ்னதா அஷ்ரத. அதனுடைய 2 பகுதியுமே பெண்பால் வடிவத்தில் தான் இருக்கும். இப்படி தான் அமைத்துக் கொள்ள வேண்டும், இப்படி தான் சொல்ல வேண்டும்.
அப்போ 11, 12க்கு தனி ஒரு சட்டம் இருக்கிறது. அதனுடைய 2 பகுதியும் ஆண்பால் என்றால் ஆண்பாலாகவும் பெண்பால் என்றால் பெண்பாலாகவும் தான் இருக்கும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ அதுக்கடுத்து 13லிருந்து 19 வரைக்கும் இருக்கின்ற அந்த எண்களை நாம் ஆண்பால் வடிவத்தில் எழுதுவதாக இருந்தால் அல்லது பெண்பால் வடிவத்தில் எழுதுவதாக இருந்தால் யுகாலிஃப், ஒன்று மற்றொன்றுக்கு மாறுபடும். இப்போ ஆண்பால் வடிவத்தில் எழுதுகின்ற போது என்ன செய்வாங்க அப்படின்னா, அதனுடைய அந்த 3, 4, 5, 6, 7, 8, 9 இருக்கா இல்லையா, அந்த எண்ணிக்கையை என்ன செய்வாங்க அப்படின்னா பெண்பால் வடிவத்தில் எழுதுவாங்க. அந்த 10 என்பதை என்ன செய்வாங்கன்னா ஆண்பால் வடிவத்தில் எழுதி கொள்வார்கள். அப்ப 13 என்பதை ஆண்பால் வடிவத்தில் சொல்வதாக இருந்தால் சலாசத அஷர, அஷர என்பது தான் நம்ம ஆண்பால் வடிவம்னு படிச்சிருக்கோம். 1, 2, 3ல் வந்து சலாசத்துன் என்பது வந்து பெண்பால் என்பதாக நாம் படித்திருக்கிறோம். அப்ப இங்க என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, இந்த 13னுடைய 2 பகுதிகள் இருக்குதா இல்லையா, அதுல ஒரு பகுதி, முதல் பகுதி சலாச என்கிற அந்த முதல் பகுதி பெண்பால் வடிவத்தில் வரும். அஷர என்கிற அதனுடைய 2வது பகுதி ஆண்பால் வடிவத்தில் வரும். இதுதான் ஆண்பால் வடிவம். நன்றாக புரிந்து கொள்ள. 13லிருந்து 19 வரைக்கும் இருக்கக்கூடியதுல ஆண்பால் வடிவமே எப்படி தான் போட்டிருப்பாங்கன்னா, அதனுடைய முதல் பகுதி பெண்பால் வடிவத்திலும் 2வது பகுதி ஆண்பால் வடிவத்திலும் என்ன செய்ய இருக்கும், சலாசத அஷர என்று இருக்கும். இதே பெண்பால் வடிவத்தில் சொல்வதாக இருந்தால் சலாச அஷ்ரத, சலாச அஷ்ர, சலாச என்ற அந்த வடிவம் வந்து நம்ம 1, 2ல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்பால் வடிவமாக படித்திருப்போம். அஷ்ரத என்பது வந்து பெண்பால் வடிவம். அஷர என்றால் ஆண்பால் வடிவம், அஷ்ரத என்றால் எனது பெண்பால் வடிவம். அப்போ இந்த 2ஐயும் சேர்க்கணும். இந்த 2ஐயும் சேருகின்ற போது தான் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா 13 என்ற எண் பெண்பால் வடிவமாக எழுத்துருவம் பெறும். சுருக்கமாக இந்த இடத்துல நாம் என்ன செய்யணும், இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ 14 என்பதை ஆண்பால் வடிவத்தில் எழுதுவதாக இருந்தால் அர்பஅத அஷர என்றும், அதை பெண்பால் வடிவத்தில் எழுதுவதாக இருந்தால் அர்பஅ அஷரத என்றும் எழுத வேண்டும். 15 என்பதை ஆண்பால் வடிவத்தில் ஹம்சத அஷர என்றும், பெண்பால் வடிவத்தில் ஹம்ச அஷ்ரத என்றும் எழுத வேண்டும். அதே போன்று 16 என்பதை சித்தத்த அஷர என்றும் ஆண்பால் வடிவத்திலும், சித்த அஷ்ரத என்று பெண்பால் வடிவத்திலும் எழுத வேண்டும். 17 என்பதை ஆண்பால் வடிவத்தில் சபஅத அஷர என்றும், பெண்பால் வடிவத்தில் சபஅ அஷ்ரத என்றும் எழுத வேண்டும். 18 என்பதை ஆண்பால் வடிவத்தில் சமானியத்த அஷர என்றும், பெண்பால் வடிவத்தில் சமானிய அஷ்ரத என்றும் எழுத வேண்டும். 19 என்பதை திஸ்அத அஷர என்றும் ஆண்பால் வடிவத்திலும், பெண்பால் வடிவத்தில் திஸ்அ அஷ்ரத என்றும் என்ன செய்யணும், எழுத வேண்டும். அப்போ நன்றாக நாம் புரிஞ்சுக்கணும். 11, 12 இந்த 2 எண்களை மட்டும் நாம் எழுத்துருவி எழுதுகின்ற பொழுது அதனுடைய 2 பகுதியுமே ஆண்பால் என்றால் ஆண்பாலாகவும் பெண்பாலாகவும் என்ன செய்யும் இருக்கும். ஆனால் 13லிருந்து 19 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் ஆண்பால் வடிவமாக எழுதுவதாக இருந்தால் அதனுடைய முதல் பகுதி பெண்பால் வடிவத்திலும், 2வது பகுதி வந்து ஆண்பால் வடிவத்தில் இருக்கும். பெண்பால் வடிவத்தில் எழுதாக இருந்தால் முதல் பகுதி ஆண்பால் வடிவத்திலும், அதனுடைய 2வது பகுதி 10 என்ற பகுதி வந்து பெண்பால் வடிவத்திலும் இருக்கும். இது எப்போ அப்படின்னு சொன்னால் எண்களாக மட்டும் சொல்லுகின்ற போது இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் தான் சொல்லணும். நம்ம 1லிருந்து 10 வரைக்கும் நம்ம ஆண்பாலாகவும் சொல்லலாம் பெண்பாலாகவும் சொல்லலாம் அப்படிங்கிற மாற்றி சொன்னோம் இல்லையா, அப்படி சொன்னோம். இதை பொறுத்த வரைக்கும் ஆண்பாலாக சொல்ல வேண்டும் என்றால் எண்களாக மட்டும் சொல்வதாக இருந்தால் நாம் இப்படி தான் சொல்லணும். ஆனால் எண்ணப்படும் பொருளோடு இணைத்து எழுதுகின்ற போது அந்த எண்ணப்படும் பொருளுக்கு தக்கவாறு என்ன செய்யும்னா இதனுடைய அமைப்பு என்ன செய்யும், மாறும். அது எப்படி மாறுங்கிறத வந்து நாம் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்த எண்களை பொறுத்த வரைக்கும் 11லிருந்து 19 வரை இருக்கக்கூடிய இந்த எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். நீங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய முதல் பகுதியினுடைய கடைசி எழுத்தும் 2வது பகுதியினுடைய கடைசி எழுத்தும் மன்சூபுன் நசபு செய்யப்பட்டதாக இருக்கும். அபதன் எப்பயுமே அப்படித்தான் இருக்கும்.
எந்த நிலைமையில வந்தாலும் இதனுடைய ஏராபு வந்து மாறாது. அஹத அஷர, ஒன்றினுடைய கடைசி எழுத்து அஹத, 10னுடைய கடைசி எழுத்து அஷர. அஹத அஷர இது ஆண்பால் வடிவத்தில். பெண்பால் வடிவத்தில் இஹ்தா, அங்கேயும் மன்சூப் தான். அஷ்ரத, அங்கேயும் மன்சூப் தான். தலாசத அஷர, தலாச அஷ்ரத. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அஹத அஷர ஆண்பால் வடிவம், இஸ்னா அஷர, தலாசத அஷர, அர்பஅத அஷர, ஹம்சத அஷர, சித்தத அஷர, சபஅத அஷர, தமானியத அஷர, திஸ்அத அஷர. இதனுடைய 2 பகுதிகளின் கடைசி எழுத்துமே மன்சூபுன் நசபு செய்யப்பட்டதாகத்தான் இருக்கும். அதே இது பெண்பால் வடிவத்தில் சொல்வதா இருந்தால் இஹ்தா அஷ்ரத, இஸ்னதா அஷ்ரத, ثلاث عشرة، أربع عشرة، خمس عشرة، ست عشرة، سبع عشرة، ثمانية عشرة، تسع عشرة. இப்போ இந்த 2 வடிவங்களிலும் சரி, அதனுடைய முதல் பகுதியும் இரண்டாவது பகுதியும் எப்பொழுதுமே நசபு செய்யப்பட்டதாகத்தான் இருக்கும். எல்லா இடங்கள்லையுமே சரி, இதனுடைய ஏராபு வந்து மாறாது என்ற இந்த குறிப்பையும் நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே நாம் இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.